இந்த ட்ரெயினோட சேர்த்து எங்களுக்கு பிரச்சனையும் வந்தது. இந்த ட்ரெயின் போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்கேயுமே சமைக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. தம்பி பண்ணுற அளப்பே பாருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னென்னா ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு குபேரர் கோவில் இருக்குன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நாங்கள் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஐபேட்டில் தரோம், போய் பாருங்கள். இன்கேஸ் டோக்கியோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், சூப்பரான இடம் அது. இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இன்றைக்கி சரியான மழை. ஸோ கரெக்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுனால லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஏதோ நல்ல ஸ்பாட்டு போயிட்டுருந்தோம். அந்த காட்டிலேருந்து அப்படி வெளியே வந்து இங்கே சூப்பரான வயலாக இருந்தது. சரி, இங்கே ஒரு ஸ்டாப் போட்டு நாங்கள் வந்து சிக்கன் கொண்டு வந்திருந்தோம். அதை ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்லான்னு அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாங்க. ஸோ இவ்வளோ ஆர்வமாக உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கும் போது குறுக்க வந்த கௌசிக் மாதிரி இந்த கௌசிக் வந்தா திடீர்னு ட்ரெயின் உள்ள வருது. ஸோ இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்க கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்குது. நாங்களே இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கடை போட்டிருக்கோம்னு பயத்தில் தான் இருந்தோம். ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக பாய் சொல்லிட்டு போனாங்க. வரும்போது கூட ட்ரெயின் பார்க்க நல்லா இருந்தது, போகும்போது ரொம்ப குட்டியாக தெரிஞ்சுது. பை த வே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். வீட்டிலேருந்தே சிக்கன் பிரியாணி போட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே வந்து கடையை விரிச்சாச்சு. இப்படி ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு அமைதியாக உட்காந்து சாப்பிடும் போதே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அடுத்த பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. என்னாச்சு? மழை வருது. ஆமாம், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மலையில் உட்காந்து அமைதியாக சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் போடுங்க. ஸோ அதுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக இன்னொரு ட்ரெயின் வந்தது. இந்த ட்ரெயினோட சேர்த்து எங்களுக்கு பிரச்சனையும் வந்தது. இந்த ட்ரெயினில் போகிறவங்க வந்து வீடியோ கேப்சர் பண்ணி நாங்கள் சமைக்கிறோன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்கேயுமே சமைக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க சொல்லும் போதே இந்தியாவில் இதெல்லாம் நார்மலாக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. A few moments later. கார் எடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கும் கிளம்பியாச்சு. அது எங்கன்னா மதர் ஃபார்ம்னு ஒரு இடத்துக்கு தான். ஸோ இங்கே மோஸ்ட்டாக ஆடு மாடு பண்ணி நிறையா இருக்கும், அதுமாதிரி ரைட்ஸும் இருக்கும் போல். இன்றைக்கி ரொம்ப காற்றுனால இன்றைக்கி ரைட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். ரைடே இல்லை, ஆனால் என் தம்பி பண்ணுற அளப்பே பாருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபார்ம் தான் சொன்னாங்க, ஆனால் நம்ம ஊர் ஊட்டி பொட்டானிக்கல் கடை மாதிரி இருக்குப்பா. படிக்கட்டா? ஓகே ஓகே, அங்கே வா, அப்பா கூப்பிடுறாங்க. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே போனோன்னா இந்த மாதிரி அழகான பூவெல்லாம் பூத்து அப்படியே லேயர்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு வேலை கிளம்பிட்டோம். என்னென்னா மேலே ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுமே வந்து அழகழகாக ஒரு அனிமல்ஸோட அந்த ஷேப்லேயே இருந்தது. நாங்கள் அப்படியே மேலே ரைடு போயிட்டுருந்தோம். போகிறப்ப அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரில, சத்தம் மட்டும் கேட்டுச்சு. மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே ஸ்டாப் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஷோ நடக்குதான். அப்படியே எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சுட்டாங்க. இங்கே என்னென்னா அனிமல்ஸை வச்சு ஷோ நடத்திட்டு இருக்காங்க போல். ஒவ்வொரு அனிமலாக கூப்பிட்டு அதை வந்து லைக் ட்ரெயின் பண்ண மாதிரி அழகாக சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அதை பார்க்க சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரை வந்தது, அதை வந்து ஷூ காமிச்சிக்கிட்டு அப்படியே அழகாக. இதில் ஆச்சரியம் என்னென்னா அந்த குதிரையும் இந்த மாஸ்டர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்குது. சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா போ பண்ண சொல்கிறாரு, அதுவும் போ பண்ணுது கரெக்டாக.
ஸோ இவங்க வந்து இந்த ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி இங்கே வந்து அனிமல்ஸ் இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது, அதை வந்து பேசுகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லேயே கொண்டு போனாங்க. ஸோ நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. குதிரைக்கு இப்போ வந்து வேறு வந்து டாங்கி கொண்டு வந்திருக்காங்க. நான் இங்கே வந்து ஜப்பானில் வந்து இப்போ தான் முதல்ல கழுதையே நேரில் பார்க்குறேன்ப்பா. அடுத்ததாக பன்னி வந்திருக்கு. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதை ட்ரீட் பண்ண விதமும் சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க, அதை அழகாக. அடுத்தது ஒரு 4-5 செம்மறி ஆடு உள்ளே வந்தது. இது கூட பரவாயில்ல, ஒரு விலங்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆடுன்னு சொல்கிறாங்க. எந்த உலகத்தில் இது பார்க்க ஆடு மாதிரி இருக்குது? எவ்வளோ பெருசாக அது அந்த மாஸ்டர் உயரத்துக்கு இருக்குது, ஆனால் இது ஆடுன்னு சொல்கிறாங்க. எந்த ஊர்லையாவது ஆடு மேலே ரைடு பார்த்துருக்கீங்களா? இதோ உங்களுக்காக ஆடு மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. ஐயோ ஐயோ, சூப்பராக இருந்தது பார்க்க. அதை முடிச்ச வழி வந்தால் அநியாயத்துக்கு காற்று. அந்த சத்தத்தை மட்டும் கேளுங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ரைடையும் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கோவத்தில் ஐயா வந்து அப்பாவை அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மாட்டு பண்ணை இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கள் நேரம் இந்த வாட்டியுமே பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சதுனால மாட்டை வந்து தொட்டு பார்க்க முடியல. ஏன்னா மோஸ்ட்டாக தொட்டு பார்க்க சொன்னாங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே அமிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கும் நல்லா சொகுசாக உள்ளே அந்த ரொம்ப அந்த ஸ்மெல்லே அடிக்கல. அந்த ஒரு ஃபவுல் ஸ்மெல் அடிக்கவே இல்லை. ஏன்னா அங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. எங்கள் நேரம் நாங்கள் பார்க்க முடியல. இதுலேருந்து தெரிஞ்சிடும் ஒன்று தான், ஜப்பானில் வந்து கிளைமேட்டும் சேர்த்து காற்று கூட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் வந்து எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் முடிவு செய்யணும் போல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடு மட்டும் வெளியே பார்த்தோம். அது தூரமாக ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, அதை மட்டும் தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். அந்த பஸ் ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது பார்த்திங்களா. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. அவன் சொன்ன மாதிரி இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டனல். ஸோ ஜப்பானுக்கு வந்தீங்கன்னா எந்த ட்ரிப்பு ஜப்பானில் பண்ணாலுமே வெதரு இன்க்ளூடிங் விண்ட் டைரக்ஷன், விண்ட் ஸ்பீட் கூட பார்த்துட்டு வந்தால் தான் இந்த ட்ரிப்புமே மிஸ்டேக் இல்லாமல் ஃப்ளோவாக சூப்பராக போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோவும் பாருங்கள். பாய் பாய்.